ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது. அதுல வந்து நான் தான் ஒரு தலைமையேற்று திடீர்னு ஒரு சூழ்நிலை. ஒரு முரளி சார் வரனாரு, வர முடியல. நான் தான் தலைமையேற்று நடத்தினேன். அப்பயே நான் இது பண்ணேன். நாங்க ஒரு கனவோட தான் வந்தோம். நாங்க ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தோம். நான் முதல்ல அன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன். இதே பொதுக்குழு இதே இடத்துல அவ்வளவு இதை விட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. நிறைய பண்ணு நினைச்சு ஒரு கனவோட வந்தாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டேன். அதோட இந்த தேர்தல நிக்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ராதாண்ணன் தான் தலைவரா நிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் நம்ம நண்பர்ல சேர்ந்து போன முறையே வந்து நீங்க ஏதாவது பண்ணுன்னு ஒரு பெரிய கனவோடு வந்து தாயிசு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தான அண்ணங்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்னு கூப்பிட்டு நம்ம ராதா அண்ணங்கிட்ட சொன்னாரு. ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. நீங்க கண்டிப்பா நிக்குன்னு சொல்லி பல முறை தான அண்ணன் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணாரு. செல்வமணி சார் பேசினாங்க, குணா அண்ணன் பேசினாங்க. இது எதுக்குன்னா, இது அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க இருந்த சங்கம் ஒரு சிறப்பா செயல்படும், நல்ல முறையில் இருக்குன்ற தவிர ஒரு எண்ணம், எந்த எண்ணமும் கிடையாது. நாங்க கூட வர்றது இதுல சம்பாதிக்கணும் பண்ண ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அது அரசியல் வேறுபாடு, ஜாதி மத வேறுபாடு இன்றி உங்களுக்கு உழைக்க தயார் இருக்கோம். இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு பெருமைப்படுற மாதிரி நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா என்னுடைய நோக்கமே அதுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. வெளியில பெருமையா சொல்றாங்க. இப்ப கர்நாடகாவில் சொல்றாங்க, ஆந்திராவில் சொல்றாங்க, கேரளாவில் சொல்றாங்க. அதே மாதிரி டெய்லி இப்ப கமலநாதன் மேடம் சொல்லுவாங்க, இப்பவே சொல்றாங்க, நான் டெய்லி ஆபீஸ் போயிடுவேன், எனக்கு இது வேணும், இதை பண்ணுங்க, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதே மாதிரி தானம்னு சொன்னார், இங்க பாருப்பா உங்களை நம்பிதான் பண்றோம். நான் அண்ணங்கிட்டே சொன்னேன், வந்த உடனே ஒரு பெரிய லெவல்ல உயர்மட்ட குழு ஒண்ணு அமைக்கலாம், எல்லாம் சீனியர் தயாரிப்பாளர் நீங்க இருங்க, உங்க வழிகாட்டுதலின்படி நாங்க பண்றோம். நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வாக்குறுதி சொல்லலாம், எது எது நிறைவேற்ற முடியுமோ அது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெருமையான காலமா தான் இருக்கும். கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றால் இந்த முறை பண்ணலாம் எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கோம், அவங்க வழிகாட்டுதல் இருக்கு. நாங்க ஒரே குறிக்கோள், எங்களால நிறைய கான்டாக்ட் இருக்கு. இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி லைக்காவில் சுபாஷ் அண்ணன் சொன்னேன், உடனே ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம சேம்பர்ல ஒரு கட்டடம் கட்டணும்னு கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெப்சிக்கு நம்ம செல்வமணி என்ன சொன்னார், இந்த கொரோனா டைம்ல எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது எங்களுக்கு, அது உடனே 1 கோடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் அண்ணன் கூட ஒரு டைம் செல்வமணி என்ன சொன்னார், இங்க வந்து ஒரு சாதாரண பெப்சி இவங்க அடிப்பட்டதுக்கு எந்த கம்பெனில 2 கோடி கொடுத்தாங்க சொல்லி இவர் அடிக்கடி சொல்லுவாரு. அவ்வளவு நல்ல கம்பெனி. அதே மாதிரி நிறைய பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் இருக்கு, நிறைய வழிகாட்டு. நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு. நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், நிறைய பேச முடியாது, தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம். நீங்க உரிமையோட எங்களுக்கு என்னன்னா, வெற்றி பெற்று வந்தா எங்களுக்கு பெரிய சவால் நிறைய இருக்கு. நாங்கள் இதோட முடிவு பண்ண அப்படிலாம் விட்டுட்டு போயிடவும் முடியாது. நாங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். உங்களுக்கு அதான் சிறிப்பட தயாரிப்பாளருக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், என்னென்ன பண்ணலான்னு. இந்த ஆலோசனை குழு வழிகாட்டுதலின்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்த போறோம், நிறைய என்ன பேசணும். அதே மாதிரி எங்க அண்ணன் இவரு ராதா அண்ணன் பத்தி சொல்றோம், பெரிய செயல் வீரர், அவெல்லாம் இருக்கிறது பெரிய உறுதுணை. செயலாளர் செல்வர் ராதா அண்ணனுக்கும் திரு கபிலா நாசரமா அவர்களுக்கும், துணைத் தலைவராக இந்த அன்பு நண்பர் RK சுரேஷ் அவர்களுக்கும், கமலக்கண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய திரு போஸ் அவர்களுக்கும், நம்ம முன்னால சந்திரபாபு சார் இருந்தாரு, அவ்வளவு இதா இருப்பார். ஒரு பொருளாளர்னா அப்படிதான் இருக்கணும். உண்மையாளிகளுக்கு பெருமையா இருந்தது. அவ்வளவு யாருனாலுமே உடனே முரளி சார் திட்டா இருந்துச்சு, யாரு சொன்னாலும் தலைவரே சொன்னாலும் கைட்டு போட மாட்டார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவ்வளவு ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதே மாதிரி அவரும் இருப்பாரு. கண்டிப்பா இப்ப வெற்றி மாதிரி தான். அதே மாதிரி ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. அத நம்ம இணை செயலர் முதல் முறையா வராங்க, ஒரு தானம்னு செல்வன் கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இது கலரே உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பா அவங்க 10 வருஷமா சின்ன தெருவில் இருக்காங்க, நல்லா செயல்படுவாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இது எல்லாமே இவங்க வந்தவங்க எல்லாமே நல்லா செய்யணும். ஏதாவது இது நான் நடுவுல போன் 2 எடுக்க முடியாது. உடனே எங்களை மிரட்டுவாங்க, கபிலா மேடம் என்ன இப்பவே பண்ணாம, அதை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டெய்லி ஆபீஸ் போவேன், 10 மணிக்கு போவேன், இதை பொண்ணு யார் தப்பு என்னைய கேட்கறாங்க, நான் பண்ண மிரட்டுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு தேவை இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே மாதிரி கபார் சார், அவரு 24 மணி நேரத்துல நம்ம தானன் நாங்க வேற ஒரு போஸ்டிங் தான் சொன்னோம், ஆபீஸ் வேற இருக்கு, அவரு முடியவே முடியாது, நம்ம கூட இருக்குனாரு.
எங்க போனாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை எல்லாத்தையும் அவ்வளவு கான்டாக்ட். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எங்களை செயற்குழு உறுப்பினர்கள் வந்து 26 பேர். சீனியர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன், சித்ரா லட்சுமணன் அண்ணன், திரு கஃபார், திரு எச் முரளி, திரு ஆர் மாதேஷ், திரு பிரவீன் காந்தி, திரு ஞானவேல், திரு வி பழனிவேல், பைஜாடாம், பி மகேந்திரன், எஸ் ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், ஜி எம் டேவிட் ராஜ், ஜெய்சீலன், ராஜா பக்ருதீன், வி என் ரஞ்சித் குமார், தாய் சரவணன், பிரதி சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பி ஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி. இது என்டையர் டீமையும் நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு பிஎல் தியான பண்ண நான் மறந்துட்டேன். இல்ல நீங்க முழு ஒத்துழைப்போட எங்களை வெற்றி பெறுங்க. உரிமையோட கேளுங்க. இதனால இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்கு. நான் நிறைய பேசலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா இது ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு கொடுக்குறது உங்க கையில தான் இருக்கு. இது உங்க சங்கம், உங்க தாய் சங்கம் கண்டிப்பா ஒரு பெருமைப்படுற மாதிரி பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.